இன்னைக்கு நம்ம 200+ பீஸ் கேக் வந்து பண்ண போறோம். 27th நைட் பிரேயருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க பள்ளிவாசலுக்கு. நம்ம சைடுல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுக்கிறது. இது எவ்ரி இயர் பண்ணுவோம். மார்னிங் வந்த உடனேவே கடகடன்னு வந்து எல்லாமே ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 9 கிலோ கிட்ட வரதுனால ஸ்டாண்ட் மிக்சர்ல நீட்டா வந்து அடிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நல்லா பாருங்க. நான் கையை ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன்னா பவுல எடுத்துட்டு அட்டாச்மெண்ட் முதற்கொண்டு 0 வேஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. கையில பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பேட்டலா போட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 1 கிலோவோ 2 கிலோவோ கிடையாது. பேட்டர் வெயிட்டே கிட்டத்தட்ட 9 கிலோ கிட்ட இருக்கு. கீழே வரைக்கும் உங்களுக்கு மாவு கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால நல்ல கையை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு பாட்டம் வரைக்கும் போய் நல்ல ஒரு மிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் தான். எந்த ஒரு வீடியோலயும் நான் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டேன். உடனே எல்லாரும் என்ன சொல்லிருவாங்கன்னா அன்ஹைஜீன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டு விட்டுருவாங்க. ஒரு பெரிய 2 ட்ரே எடுத்துக்கிட்டு கரெக்டா இதுல ஒரு 4.5 கிலோ அதுல ஒரு 4.5 கிலோ மாதிரி பேட்டர் வெயிட் வந்து போட்டாச்சு. அப்புறம் பேக்கிங் வந்து ஏத்திட்டேன். பேக் ஆயிட்டு இருக்கிற இதே டைம்ல நம்ம சைட்ல வந்து ப்ரேயரையும் முடிச்சாச்சு. கேக் நல்லா பேக் ஆகி கூல்டன் ஆயிட்ட அப்புறம் இதுல இருக்கிற மெயின் டாஸ்கே பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணி கரெக்டா இன்னொரு டின்னுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கரெக்டா பீஸ் போடுற மாதிரி. அதனால டாடி வந்து எனக்கு அப்படியே இந்த கேக்கை உள்டாவா திருப்பி கொடுத்துருந்தாங்க. இது கடையில வந்து ரோஜா இன்னைக்கு இஃப்தாருக்கு கொடுக்கறதுக்காக சரியான ஹீட்டா இருந்தது. அதனால ரோஜா வந்து நான் ஒரு பெரிய கண்டெய்னர் ஃபுல்லா நிறைச்ச மாதிரி நிறைய நன்னாரி சர்பத் நான் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய கண்டெய்னர்ல நம்ம டக்குன்னு பண்ண உடனேவே ப்ராப்பரா வந்து சர்பத் ரெடி ஆயிராது. பக்கத்துல நம்ம ஸ்டாஃப் கிட்ட இது எப்படி இருக்கு குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குடிச்சு பார்த்துட்டு லெமன் ஆட் பண்ணணும், சர்க்கரை இல்ல, தண்ணி ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுக்க அப்படியே மாத்தி பண்ணி கடைசி ஒரு ப்ராப்பரான சர்பத் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பீஸ் வந்து எப்படி போட்டுட்டு இருக்கோம் நான் காமிக்கிறேன். நமக்கு மார்க்கெட்ல வந்து அலுமினியம் ஸ்கேல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது சைஸ் வந்து ஒரு சைஸுமே மாறி மார்க்கெட்ல இருக்கு. நம்ம கரெக்டா அது கேக் மேல வச்சுட்டு மெஷர் பண்ணி கடகட நீட்டா கட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்புறம் சைட்ல இருக்கிற பீசஸ் எல்லாம் நீட்டா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பீஸ் போடும்போது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷேப்பா இருக்கும். அப்புறம் இதை வந்து ஒரு 5ஆ டிவைட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கேக்கும் வந்து நீட்டா கட் பண்ணி இதே மாதிரி எடுத்தாச்சு. ஒரு சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர்ல கேக் ஒரு பீஸா அழகா ஒரு ஷேப்பா வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டாடி வந்து சீலிங் மிஷின் யூஸ் பண்ணி அழகா சீல் பண்ணிக்கிட்டாங்க. நீட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பீஸா வந்து நீட்டா பேக் பண்ணி பொறுமையா பண்ணி அது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்ல போட்டு அதையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பண்றது வந்து கேக் பிசினஸ் அப்படிங்கிறதுனால நம்ம சார்பா வந்து கேக் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒருத்தவங்களும் அவங்களால முடிஞ்சது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.